Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம சண்டே இன்னைக்கு நான் வந்து சொன்னால் கூட பின்னுவேன். ப்ளஸ் வந்து நம்ம பீட் சேல்ஸ் பண்ணுறோம், பேக் பண்ணுறோம், எல்லாம் வெளியில் போடுறோம் சொல்லியிருந்தோம். இப்போ நான் என்னோடய ஒர்க் ஆஃப் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் சண்டேன்றதுனால கால்ஸ் எதுவும் நமக்கு வராது. ஸோ அதனால் வீடியோஸ் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், எனக்கு இது ஆர்டர் வந்து 20 கூட கிடச்சிது கோயம்புத்தூர்லேருந்து. 2021 இவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. 86 பேக்ஸ் போட்டோம். 86 பேக், அதாவது 86 கூடைகள் போட்டு கொடுத்தோம். அவங்க ஒரு 2 இயர்ஸ் கழித்து இப்போ திரும்ப எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் போட்ட கூடைகளை போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கூடையை போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு டிஸ்பேட்ச் காட்டியிருப்பேன் நான் ஒரு வீடியோவில். இது 2வது லாட் நாங்கள் அனுப்ப போகிறது. இது வந்து நான் சிலது நானும் பின்னுற கொஞ்சம் பேரும் பண்ணுவாங்க. அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ஃபோட்டோஸ் ஷேர்ஸ் பண்ணி ரேட் கேட்குறீங்க. கேளுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு இது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸஸ் தான் நமக்கு பண்ணுறது. கேட்குறவங்க கேளுங்க, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் நம்ம இந்த ஃபீல்டுக்கு இறங்கிட்டோன்னா எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மைண்ட் செட் நம்ம கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி எதையும் கொடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. பிரெயினுக்கு எத்தனோம்னா அது நமக்கு டென்ஷன், பிபி எல்லாம் வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஃபர்தராக அந்த டாபிக்ஸ் போகல. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும்தான் இது கொடுக்க போகிறது, எப்படி நம்ம பண்ணுறோம் ஒர்க் ஸ்டைல்ஸுன்ட்டு. இது வந்து நான் வந்து அருங்கோணம் பேட்டர்ன் பண்ணின்னு இருக்கேன். 86 கூட பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 86 கூட கிடச்ச பிறகு அப்புறம் இது ஒரு 2 இயர்ஸ் கழித்து இந்த 2024 எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஜான் மந்த்து 20 கூட இப்போதைக்கு ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க கலர்ஸில். ஸோ இது வந்து சில்வரு. இது பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ் வந்து நார்மலு 4 ரோ மேலே போட்டுட்டு அருங்கோண பேட்டர்னில் 10 நாட்டு ஒரு வந்து கிராஸ் 2 எடுப்போம். அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனில் ஆட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிராஸு 2 லைன். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கட் பண்ண மாட்டேன். அப்படியே நான் லேடர் நாட்டை ஏணி பண்ணி முடிச்சு போட்டுட்டு நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அதுக்கு அடுத்த பேட்டர்ன் வரும்போது நம்ம கிராஸ் போடுவேன். அதுக்கப்புறம் நான் ஏணிப்படி அந்த லாஸ்ட்டில் முடித்ததுலேருந்து எடுத்து பண்ணுவேன். இப்படியே 10 வரிசை போட்டு மேலே வந்து 5 வரிசை போடுவேன். ஏன்னா இங்கே 4 போட்டிருக்கோம்ல, அதனால் 5 போட்டு நம்ம எப்படி சொருவோன்னா, இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு சொருவில் உங்களுக்காக காட்டுறதுக்கு தான் வச்சுருக்கேன். இது வந்து எப்படின்னா நம்ம 3வது நாட்டில் எடுத்துப்போம். ஏன்னா இது 3வது நாட்டில் சொருவுனிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உள்ளுக்க வாய் மடங்கி போகும். இதை மாதிரி நம்ம இவ்வளோ ஒயர் நான் எடுப்பேங்க. ஏன்னா நான் சுகராலாம் வெட்டுறது கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தாகவே வெட்டுவோம். ஏன் சொன்னோன்னா, நம்ம லாஸ்ட்டுக்கு வரைக்கும் கொஞ்சம் கீழே வரைக்கும் டவுனில் வரைக்கும் சொருவினோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சொருவுறதே இந்த வீடியோவில் காட்டிடலான்னு தான் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது இப்படி பண்ணிட்டேன். நான் எப்போவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். ஒரு 4-5 நாட்டை இப்படி சொருகிக்குவேன். 3வது ரோவில் சொருகிட்டு, இது நிறைய இருக்கனால நமக்கு இப்படி வரும். ஒரு சொருகிட்டு இப்படி கொஞ்சம் இறக்கி விட்டுட்டோம். இந்த தம்மை வச்சுட்டு நீங்கள் இந்த கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கினீங்கன்னா அது பாருங்கள் இங்கே இறங்கிடும் இப்படி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு நாட்லேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு நாட்டையும் இழுத்துட்டு போகிறத விட இப்படி ஷார்ட்டாக நீங்கள் பண்ணிவிட்டு ஒரேடியாக இழுத்துக்கலாம். ஏன்னா நம்மளும் வந்து லென்த்தாக போட்டோம்னா கை வலிக்கும் நிறைய பேருக்கு. ஸோ பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் போயிடும். இது வந்து நமக்கு கிராஸில் போகும். இப்படி கிராஸில் போகும். அதே மாதிரி இழுத்துக்கணும். இது டைட்டாக இழுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகும். தெரியுதா? இந்த பக்கம் போகும், இந்த சைடு கிராஸில் போகும். ஸோ கிராஸ் கட்டு இது பண்ணிட்டோம். கொஞ்சம் நீக்கி இப்படி விட்டிங்கனாவே போகும். ஏன்னா ஒயர் வந்து நம்ம திக்காக இருக்கும். ப்ளஸ் நாட்டை திக்காக இருக்கனால நமக்குள்ளே போகாது. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த இது சொருகணும். ஸோ பாருங்கள், இது 2 இப்படி கிராஸ் போகும். இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் சர்க்கிள் பண்ணிவிட்டு வந்துடணும். லேடர் நாட் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே தெரியும். இது ஃபுல்லாக சில்வர் கலர் இது இருக்குது பாருங்கள். நான் வந்து கட் பண்ண மாட்டேன். ஒயரை ஃபுல்லாக லேடர் நாட் போட்டுட்டு தான் போடுவேன். ஸோ இது எப்படி பண்ணுறது, இன்றைக்கி நான் 2 கூடையே கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஆல்ரெடி நம்ம இது போட்டு வச்சது. இது நான் நேற்று உங்களுக்கு ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆம்லா பீட்ஸு, இது ஆம்லா நாட் கூடைகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் தான் இதை பின்னுறேன். வேறு யார்கிட்டையும் கொடுத்து நான் பின்னுறது கிடையாது. தேவைப்படுறவங்க டைம் ஒரு 10 to 15 டேஸ் டைம் கொடுக்கணும். ஆர்டர்ஸ் பண்ண பிறகு கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நம்ம நார்மலாக பேஸ் போட்டுட்டேன். இன்றைக்கி நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். இது நேற்று நான் முடித்ததுனால இதை ஓரம் வச்சுடுவேன். இன்றைக்கி நம்ம இதை பழசை எடுத்து நான் கட் பண்ணி போடுவேன்.
இப்போ நம்ம வந்து இது சாதா நாட்டு தாங்க, இது ஃபுல்லாகவே நம்ம சாதா நாட்டில் போட்டுகிட்டே போக வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து 2 கூடையோட நாட்ஸையும் நம்ம காட்ட போகிறோம். சாதா நாட்னா மடிச்சுக்கோங்க, ஒரு லூப்புக்குள்ளே விட்டு இப்படி சொருகி இப்படி தான் எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு ரன்னிங் ஒயரை இப்படி எடுத்துப்போம், மடிச்சுக்கோங்க. இந்த நாட்டை இப்படி இழுத்துக்கோங்க. ஏன்னா கூட வந்து நம்ம போடும் போது க்ரிப்பாக வராது, லூஸ் கொடுத்துரும். ஸோ போடும் போது இழுத்து இழுத்து இப்படி போட்டிங்கனாவே அது க்ரிப்பு கொடுத்துரும். இப்படி மடிச்சிக்கோங்க. லூப்பை வெளியில் இந்த கட் ஒயர் லூப்பை எடுத்து இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த தம்மை வச்சு இப்படி கட்டை விரலால் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, இந்த 2 விரலால் இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நகராது. ஸோ சின்னதாக எடுத்துக்கோங்க, ஓவராலாக லாஸ்ட்லேருந்து எடுக்க வேண்டாம். இப்படி எடுத்து நீங்கள் போட்டு இப்படி நீக்கி விட்டுட்டு இப்படி ஃபஸ்ட்டு செட் பண்ணி முதல்ல இந்த லூப்பை பிடிச்சி இழுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே டைட் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த லூப்பு ப்ளஸ் இப்படி 2 பக்கமும் எடுத்திங்கன்னா இதை பாருங்கள், நாட் டைட்டாக தாங்க இருக்குது. இதை மாதிரி நம்ம 4 வரிசை போட்ட பிறகு இங்கே வந்து இங்கே நம்ம 4வது வரிசையை முடிச்சுட்டு வரணும். ஏணிப்படி முடிச்சு தான் போடுறேன் பாருங்கள். ஏணிப்படி முடிச்சு போடும்போது இங்கே வந்துடும். இந்த லூப்பை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த விரலால் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இந்த இந்த லாஸ்ட்டில் வரதை இப்படி ஜாயின் பண்ணி உள்ளே விட்டுட்டு நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். ஆல்ரெடி நான் ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கேன் பாருங்கள், நான் இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுறேன். ஸோ இந்த பேசிஸ் வந்து நான் பண்ணிட்டேன். இதை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக காட்டுறேன். இப்போ இது வந்து ஆம்லா கூடைகள் போடுறோம். இது வந்து நம்ம இப்போ நான் 3வது கட்டு எடுத்திருக்கேன். இதை 2 கட்டு, இது வந்து 9 அடிக்கு மேலே வெட்டியாச்சு. 9.25 அடி வெட்டியிருக்கோம் 48 ஒயரில். ஸோ ஆம்லா கூடை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ் 11 போட்டிருக்கோம். சென்டர்லேருந்து இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5. கார்னர் வந்து நான் டர்ன் பண்ணிட்டேன். ஒரு 2 கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா 6 நாட்டு வரும். இந்த சைடில் வந்து இந்த மாதிரி 3 பிரியும். இது வந்து நமக்கு 2 தான் வரும். ஆனால் நம்ம கார்னர் கட் பண்ணது நான் நேற்று காட்டலை. இந்த இடத்துல ஒரு ஒயர் வரும், அதை நம்ம கட் பண்ணி இதை பாருங்கள் உள்ளே மடித்து சொருவிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு 6 கார்னர்லையுமே மடித்து சொருவிடணுங்க. இந்த இடத்துல ஒரு கார்னர், இந்த இடத்துல ஒரு கார்னரில் மடித்து சொருவிருக்கேன். ஸோ இந்த கார்னருக்கு நம்ம வந்து திருப்பிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இது எப்படி நம்ம ஆம்லா நாட்டுன்றது வந்து லூப்புக்குள்ளே போடுறது தான். அதையும் நான் சொல்லிடுறேன் எப்படி போடுறதுன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் கூட பின்னுறீங்களா இல்லை வாங்கி எல்லாருக்கிட்ட இருந்தும் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அது என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நான் தாங்க கூட பின்னுறேன், நானே தான் பின்னுறேன், நானே தான் சேலும் பண்ணுறோம். நான் மற்றவங்கக்கிட்ட வாங்கிலாம் சேல் பண்ணலை. ஸோ கொஷின்ஸ் கேட்குறீங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கணும்ல. கஸ்டமரோட திருப்திகள் தான் நம்மளோட திருப்தியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் மடியில் வச்சு காட்டுறேன். இப்போ நான் இந்த கார்னர் 3 கார்னரை டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ ஆம்லா கூடைகள் எப்படி போடுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 ஒயர் எடுத்துக்கிறோம். ஆம்லா கூடைகளுக்கு வந்து நம்ம 3 ஒயர் தான் கட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் மடித்து வச்சுக்கோங்க, ஈவனாக மடித்து வச்சுக்கோங்க. இந்த நாட்ஸ் எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். இந்த மாதிரி 3 நாட்ஸையுமே நம்ம இந்த லெவல் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே கூட பின்னும்போது நம்ம லெவல் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதுக்காக லெவல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கட் ஒயர்னால் நம்ம கட் ஒயர் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் கட் ஒயர். ஸோ இந்த கட் ஒயர் வந்து நம்ம இந்த ரன்னிங் ஒயர் சொல்லுவோம். கட் ஒயர் சொல்லிட்டேன், ரன்னிங் ஒயரு. இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம இப்படி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டாக பாதி எடுப்போம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு இது ஒரு 1/2 இன்டி விட்டுட்டு நம்ம ஏன்னா பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஒரு நாள் வீடியோ போடுறேன். இது நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், அதனால் நான் போட முடியாது. நான் ஒரு வீடியோ சின்ன கூட போடாமல் காட்டுறேன். இப்போ இதுதான் ரன்னிங் ஒயரோட இந்த பகுதி, ஒயர் பகுதி, நம்ம ரோலோட இருக்க பகுதி. ஒரு நாட்டு வந்து இதை பாருங்க இப்படி வச்சுக்கோங்க. ஆம்லா நாட் போடும் போது இந்த பள்ளம் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கணுங்க. ஒரு லூப்புக்குள்ளே லூப்பை போட்டுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஆம்லா நாட்டுக்கு எப்போவுமே ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் சைடில் பள்ள பகுதி இருக்கணும். இந்த 3வது வந்து நான் இப்படி பிடிச்சிப்பேன்.
ஆல்ரெடி நம்ம காட்டியிருப்போம், இருந்தாலும் புது சப்ஸ்கிரைபர் நிறைய வரீங்கல்ல, அதுக்காக. எப்போவுமே இது லூப்பை வந்து இப்படி ரைட் சைடில் தாங்க இருக்கணும். கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயர் சொரசொரப்பு பகுதி எடுத்து மேலே விட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒயர் கட் ஒயர் போட்டோம் பார்த்தீங்களா, அதோட சொரசொரப்பு பகுதி ஒரு இதில் மட்டும் லூப்புக்குள்ளே விடணும். போட்டு இப்படி மடக்கிக்கோங்க, கையில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் க்ரிப்பாக தெரியும். இது பாருங்கள், இப்படி இருக்குது. இது வந்து நம்ம ரன்னிங் ஒயரோட இது விட்டோம் பார்த்தீங்களா, செகண்ட் லூப் போட்டோம்ல, இந்த ரன்னிங் ஒயர் இப்படியே இருக்கட்டும். அதுக்கு கீழே தான் வந்து நம்ம இது பண்ணுவோம். இந்த தேர்டு ஒயர் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அதோடது வந்து 2 லூப்புக்குள்ளே போடணும். இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்கு கீழே தான் இந்த தேர்ட் ஒயர் லூப் வரணும். அப்போ தான் நமக்கு ஆம்லா நாட்டோட கூட வரும். இப்படி சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 6 பக்கமும் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆம்லா நாட்டு ரெடி. இதுதாங்க. இப்போ வந்து 6 பக்கம் நம்ம டைட் பண்ணோன்னா, இது ரன்னிங் ஒயரோட ஃபஸ்ட்டு பகுதி, இது ரன்னிங் ஒயரோட இது ரன்னிங் ஒயரோட ரோல் பகுதின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 2 தான் நம்ம கிராஸ் செக் பண்ணணும். ஏன்னா இது வேண்டாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைனாக ஸ்டார்ட் பண்ணோன்னா இதை முடி போட்டுக்கலாம். இதை ஆஸ் யூஷுவல் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 கிராஸும் இந்த 2 கிராஸும் சமமாக இருக்கான்னு ஒவ்வொரு கூடையிலும் பார்க்கணும். பாருங்கள், இப்போ இல்லை. ஸோ இதை இப்படி இறக்கிட்டு இதை இப்படி மேலே ஏற்றி விட்டுட்டிங்கன்னா, கொஞ்சம் டைட் பண்ணால் இது கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா இது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது செரமையாக இருந்துச்சு. இப்போ இந்த 2 சைடையும் நம்ம க்ராஸ் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இது தாங்க, இப்படி தான் நம்ம க்ராஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இது பாருங்கள், இப்போ நம்ம 2 நாட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். ரன்னிங் ஒயரில் நான் பேஸ் ஃபுல்லாக போட்டு மேலே ரோ எழுப்பிட்டுருக்கேன். ஸோ இது வந்து இப்படி வரும். இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது 2 கிராஸ் வருது பார்த்தீங்களா, அங்கேருந்து எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி 2 வரும். வரும்போது அதாவது இந்த நாட்டில் ஒரு லைனும் இந்த நாட்டில் ஒரு லைனும் வரும். ஃபஸ்ட்டு லூப்பை மடிச்சிக்குங்க. இந்த லூப்பை எப்போவுமே டைட் பண்ணும்போது இழுத்துட்டு டைட் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு புரியும். அதே மாதிரி இந்த லைனை எடுக்கும்போது இப்படி டைட் பண்ணி இந்த 3வது லூப்பை இப்படி விட்டுட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு லூப்பை எடுத்து இப்படி மடிச்சிக்குங்க, ரன்னிங் ஒயர் வரும். இந்த லூப்பை எடுத்து ஒரு லூப்புக்குள்ளே விடணும். இந்த ஒரு லூப்புக்குள்ளே விடுங்க. இது நம்ம கிட்டக்க எடுக்கிறனால நம்ம கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. இந்த தேர்டு லூப்பை எடுத்து 2 லூப்புக்குள்ளே விடணும். இது தாங்க நம்மளோட ஆம்லா நாட் கூடைக்கு இது போடுறது. இதை வந்து நம்ம பேசிக்காக வந்து ஒரு கூடை நீங்கள் சாதா கூடை போட்டுடலாம் டக்குன்னு. ஆனால் இந்த கூடை போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதை இப்படி இழுத்துட்டு திருப்பியும் நீங்கள் இதை க்ரிப்பாக பண்ணிங்கன்னா ஆம்லா நாட்டு வந்துடும். இப்போ இதுதான் நம்ம ஆம்லா நாட்டோட கூடையோட இது க்ரீன் கலர் தான் அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. ஸோ அதனால் நம்ம கலர் பண்ணின்னு இருக்கோம். இது பெங்களூர் ஆர்டர் இது. ஏன்னா ரெகுலராக தான் இவங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறாங்க. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு 2 போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 கிராஸ் ஆகுது பாருங்கள். 2 கிராஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம ஆம்லா நாட் போடணும். இது ரன்னிங் ஒயர். இந்த ரன்னிங் ஒயர் லூப்பை மடிச்சிக்கோங்க. இந்த ஒரு பகுதி இந்த பக்கம் ரைட் சைடில் ஒன்று போகும், லெஃப்ட் சைடில் போகும். இந்த ஒரு லூப்பை எடுத்து இப்படி மடித்து இந்த க்ரிப்பில் பிடிச்சிக்கோங்க. இந்த நாட்டோடதை எடுத்து சும்மா இப்படி சுற்றி இப்படி வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடம் வந்து என்ன ஆகும்னா டைட் ஆகிடும். இப்போ 3 பள்ளப்பகுதி இருக்கா, இந்த ஒரு பள்ளப்பகுதியை இப்படி ஃபஸ்ட்டு பள்ளப்பகுதி லெஃப்டில் இருந்து ரைட் எடுத்துக்கோங்க. சென்டரில் இருக்க பள்ளப்பகுதியை முதல் லூப்புக்குள்ளே விடணும். ரைட்டில் இருக்க பள்ளப்பகுதியை வந்து இந்த லூப்புக்குள்ளே விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இது 2யுமே இப்படி கீழே பிடிச்சி இழுத்துடணும். ஃபஸ்ட்டு இதை 2யும் கீழே பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா இந்த இடம் டைட் ஆகிடும் நமக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கமும் இழுத்தீங்கன்னா அதை பாருங்கள், ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் ஆம்லா நாட்டை பண்டாவே பயப்படுறாங்கங்க. அதுக்கு வந்து சிம்பிளாக நான் என்னோடய மெத்தட், எனக்கு வந்து ஒரு பொருள் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம அதை செய்யும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணோன்னா அந்த ஒர்க்கு வந்து பேர்டனாக தெரியாது, கஷ்டமாக தெரியாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கிராஃப்ட் ஐட்டம் எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே சேல் பண்ணிட்டு தாங்க இருக்கும். அது வந்து ஒர்க்காக வந்து நம்ம ஹாப்பியாக எடுத்துக்கிட்டோம்னா அதாவது மற்றவங்களோட கான்ட்ரடக்ஷன்ஸோ
இல்லை பிஸ்னஸில் வந்து எதிரியாவோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸாக எடுக்காமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சோம்னாவே நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகுங்க. இப்போ பாருங்கள் 3 திருப்பி ஒரு நாட் போட்டிருக்கேன். 3 இது வருது பள்ளப்பகுதி. முதல் பள்ளப்பகுதி இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் போகுது. அடுத்த நடுவில் இருக்க பள்ளப்பகுதி இந்த வலது பக்கத்தில் இருக்க ஒரு லூப்குள்ளே போகுது, விட்டு விடணும். வலது பக்கத்தில் இருக்க பள்ளப்பகுதி வலது பக்கமும் இடது பக்கமும் 2 லூப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லூப்புக்குள்ளே விடணும். இதுதாங்க ஆம்லா நாட்டு. இது பிகினர்ஸ்க்கும் புரியும் நினைக்கிறேன். நான் வந்து இப்போது ஃபர்தராக உங்களுக்கு வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக எடுத்து காட்டுறேன். ஏன்னா இதுதான் நம்மளோட வீடியோஸ் இன்றைக்கி பண்ணுறது. இன்றைக்கி நான் இதை போட மாட்டேங்க, ஏன்னா இது நேற்று நான் போட்டுட்டேன். ஸோ இதை நான் சர்க்கிள் பண்ணி உள்ள ஒரு பேக்கில் வச்சுருவேன். இன்றைக்கி நம்ம இதை தான் போட போகிறோம். இந்த கூடையை தான் நம்ம போட போகிறோம். இந்த மாடல் தான் போட போகிறோம். இதை நான் ஃபினிஷ் பண்ணி அப்லோட் பண்ணுவேன், அப்போ காட்டுறேன். ஸோ இப்படி தாங்க நான் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா இப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். கூட போடும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நாளைக்கு ஆர்டர்ஸை வந்து நான் பேக் பண்ணிவிடுவேன். ஈவினிங் நைட்டு உட்காருவோம். அந்த டைம் வந்து நம்ம ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு கொரியர்ஸ் ஆஃபீஸில் கொடுத்துருவோம். அவங்க வந்து வாங்கிட்டு போய் இனி ஃபர்தராக வந்து கொரியர்ஸும் வந்து நம்ம ரேட் சொல்கிறது கிடையாதுங்க. டோட்டல் அமௌண்ட்டு நான் சொல்லிடுறேன். வில்லிங் அதாவது விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க, விருப்பம் இல்லாதவங்க வேறு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வெளியில் கூட வாங்கிக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட்டு, இவ்வளோ மெட்டீரியல்ஸ் நீங்கள் காஸ்ட்டு கேட்குறீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டு சொல்லிவிடுவேன். அதை ஃபஸ்ட்டு கூகுள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொரியர்ஸ் வந்து எதில் நான் போடுறேன்னா இனி ஃபர்தராக நான் இதுக்குன்னு சொல்ல முடியாது. எந்த ஆப்ஷன்ஸில் நம்ம போடுறோமோ அந்த ஆப்ஷன்ஸில் இருந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கொரியர் ஸ்லிப் அனுப்பிடுவேன். எனக்கு பேமெண்ட் பண்ண பிறகு தான் நான் ப்ராடக்ட்டே வெளியில் அனுப்புவேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணிட்டீங்க, என்கிட்ட ப்ராடக்ட் தாங்கன்னு சொல்லாதீங்க. ஃபுல் அமௌண்ட் பே பண்ண பிறகு நான் தருவேன். ஆனால் நான் எந்த கொரியர்ஸில் போட போகிறேன்னு இனிமேல் ஃபர்தராக சொல்ல மாட்டேன். கஸ்டமைஸ் பண்ண பிறகு நான் போட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு மெமோ பில் பண்ணுவேன். அந்த பில்லில் என்ன கொரியர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது தாங்க நம்மளோட ஒர்க் ஸ்டைல் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஜாயின் பட்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது மெம்பர்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறது கம்பல்ஷன்ஸ் கிடையாது. வில்லிங்காக இருக்கவங்க பண்ணுங்கள், வில்லிங் இல்லாதவங்க விட்டுட்டு போகலாம். அதை பற்றி கவலை கிடையாது. நிறைய ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.